அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ பொன்முறையின் சேனல். இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு 80ஸ் நாஸ்டாலஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அந்த படம் தான் குரங்கு பெடல். இந்த படம் டைட்டில் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சைக்கிள்ல அந்த காலத்துல 80கள்ல வந்து சைக்கிளே வந்து ஒரு ஆடம்பரமான பொருளு. 1/2 மணி நேரத்துக்கு 20 பைசா, 30 பைசான்னு சொல்லி சைக்கிள்லாம் ஓட்டியிருப்பாங்க அந்த காலகட்டத்தில உள்ள மக்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சைக்கிள் ஓட்டும்போது ஃபர்ஸ்ட்டு குரங்கு பெரிய சைக்கிள்லாம் டைரக்ட்டா உட்காந்து ஓட்ட முடியாது. அது பெரிய சைக்கிள் தான் வாடகைக்கு கிடைக்கும். அதில வந்து குரங்கு பெடல் மாரி அந்த கால வந்து பாருக்குள்ள போட்டு ஓட்டிட்டு போயி, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பழகி சீட்ல உட்கார முடியும். அந்த பேரு தான் குரங்கு பெடல். அதான் டைட்டிலா வச்சிருக்காரு. இது ஒரு நாஸ்டாலஜி படம். இந்த படம் வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களோட ஃப்ரெண்டு கமலக்கண்ணன் அவர்கள் தான் இந்த படத்த வந்து இயக்கியிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம். இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து காளி வெங்கட், அப்புறம் அந்த மாஸ்டர் சந்தோஷ், முருகன், அப்புறம் ஜென்சன் திவாகர், பிரசன்னா, பாலச்சந்தர் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. குறிப்பா மெயின் கேரக்டர் வந்து காளி வெங்கட் தான் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஹீரோ மாரி. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தியேட்டர்ல வரும்போதும், தியேட்டருக்கு அப்புறம் ஓடிடில எப்படி இருக்கும்னு கெஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம இந்த விமர்சனம் பிடிச்சது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்குள்ள போகலாம். இந்த படம் வந்து ராசி அழகப்பன்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து பல வெற்றி படங்கள்லாம் தயாரிச்சிருக்காரு. இயக்கியிருக்காரு. ராசின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது இல்லாம இப்போ வந்து மஞ்சுமெல் பாய்ஸ்ல புகழ்பெற்ற அந்த பாடல் இடம்பெற்ற அந்த குணா படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. சந்தான பாரதி அவர்களோட நீண்ட நெடிய ஒரு திரைப்பயணம், கலைப்பயணம், இலக்கிய பயணம் கொண்ட அவர் தான் அந்த படத்தோட சிறுகதையான சைக்கிள் அத எழுதினவரு. அந்த ராசி அழகப்பன் அவர்களோட டைரக்டர் ராசி அழகப்பனோட சைக்கிள் அந்த ஒரு சிறுகதை தழுவி தான் திரைக்கதையா வந்து பண்ணியிருக்காரு கமலக்கண்ணன். நல்ல ஒரு ஃபீல் குட்டாக போகுது. இனி படத்தோட கதைய பார்த்துடலாம். படத்தோட கதை என்னன்னா, காளி வெங்கட் வந்து ஒரு ஈரோடு பவானி ஏரியால வந்து கத்தேரின்ற மாரியான இடத்துல வந்து ஒரு நெசவு தொழிலாளியா அ வந்து இருக்கிறாரு. அவங்க வந்து கஷ்டப்பட்ட குடும்பம் தான். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஓரளவுக்கு அப்பர் லோயர் கிளாஸ் அந்த கிளாஸ்ல இருக்காங்க. கொஞ்சம் வருமானம் இருக்குது. அவங்க அதையும் மீறி டெய்லி அன்னதானம் வந்து அவங்க வந்து தறியச்சு பொழச்சிட்டு வராங்க. ஒரு பையன், அந்த பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 6வது, 7வது படிக்கிற மாரியான பையன். அ அவங்க ஒய்ஃபு காளிவெங்கட் ஒய்ஃபும் இப்போ காளிவெங்கட்டும் தறி நெச்சு அந்த காசுல பையன படிக்க வைக்கிறாங்க. அந்த பையன் வந்து லீவ் விட்டுறாங்க ஸ்கூலுக்கு. அப்படி லீவ் விடும்போது இன்னொரு ஃப்ரெண்டு வசதியான ஃப்ரெண்டு நீதிமாணிக்கன்ற அந்த காளிவெங்கட் பையன் பேர் மாரியப்பன். அந்த இன்னொரு வசதியான வீட்டு பையன் நீதிமாணிக்கன்ற பையன் வந்து ஒரு புதுசா சைக்கிள் வாங்கிடுறான். அத வாங்கி கத்துக்கிடும்போது இவன் வந்து அவர் சைக்கிள் எடுத்து ஓட்டணும்னு ட்ரை பண்றான். காளி வெங்கட்டோட பையன் வீட்டுக்கு தெரியாம. ஒரு ஹவருக்கு ஒரு 30 காசு நான் அந்த 20 காசுன்னு டைம் கணக்க வச்சு, அந்த ஊர்ல ஒரே ஒரு சைக்கிள் கடை இருக்கு. அந்த கடையில போயிட்டு அந்த சைக்கிள் எடுத்து ஓட்ட கத்துக்கிறான். அப்படி கத்துக்கும்போது அவங்க அப்பா வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாதவரு காளி வெங்கட். அவர் பேர் நடராஜா சர்வீஸ்ன்னு ஊர்ல எல்லாம் கேலி பண்றாங்க. அவர் பையன்லாம் சைக்கிள் ஓட்டுறான்னு சொல்லி பெருமையா போய்க்கிட்டு இருக்கும்போது, அந்த பையனோட வாழ்க்கையில திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்குது. அது என்ன நடந்தது? அது இல்லாம அந்த பையன் ஆசைப்பட்டு சைக்கிள் வாங்கணும்னு நெனச்சான். அது நிறைவேறுச்சா இல்லையா? அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அதுலேருந்து மீண்டு வாங்கி குடுத்தாரா இல்லையா? அப்படின்றத பேலன்ஸான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஸ்க்ரீன் ப்ளேயோட முடிக்கிறது தான் பேலன்ஸான கிளைமேக்ஸு. இனி படத்துல ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். படத்துல ப்ளஸ்ன்னு பார்த்தா, நல்ல ஒரு நாவல வந்து இப்ப நாவல் மாதிரியான சிறுகதை. அந்த சிறுகதைய வந்து திரைக்கதை அமைச்சு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு படம் வந்து உலக பட விழாக்கள் இதில திரையிடப்பட்டது. அது இல்லாம பல விருதுகளையும் பெற்ற படம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த படம். இந்த படத்த தயாரிக்க முன் வந்த நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் சின்ன சின்ன இயக்குனர்களுக்கு வாய்ப்பு குடுத்துருக்காங்கன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏற்கனவே நம்ம ரஞ்சித் அவர்கள்லாம் பல படங்கள் வந்து இந்த மாரி இப்போ கூட ப்ளூ ஸ்டார் படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு. புது இயக்குனர் அவரோட அசிஸ்டன்ட்டா இருந்தவர வச்சு. அதுக்கு முன்னாடியே பல வருஷங்கள் முன்னாடியே இயக்குனர் சங்கர், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து காதல், வழக்கு எண் 18ன்லாம் இந்த பாலாஜி சக்திவேல் அவர்கள வச்சு சொந்த ப்ரொடக்ஷன்ல பண்ணாங்க. அது மாரி இப்ப நெறைய பேர் படம் ப்ரொடக்ஷன் கொண்டு வராங்க. நல்ல ஒரு ஷைனு. இப்போ கூட சமீபத்தில நெல்சன் அவர்களும் வந்து கவின் அவர்கள வச்சு புது படம் பிளடி பகர்ன்னு சொல்லி ஒரு படத்த வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. புது இயக்குனர் தான் அந்த படத்த இயக்குறாரு. இந்த மாதிரியான ஒரு ஐடியால தான் சிவகார்த்திகேயன் அவர்களும் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த படத்த வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இயக்குனர் வந்து கமலக்கண்ணன் அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. நல்லாவே இயக்கியிருக்காரு. புது முகம் இயக்குனர்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாவே காட்சிப்படுத்தியிருக்காரு. ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்குமே நல்ல ஒரு நாஸ்டாலஜியாவா போகுது. அதுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் இயக்குனருக்கு. நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இந்த 80ஸ் நாஸ்டாலஜி நினைவுபடுத்துற மாரி அந்த ஒரு
சைக்கிள் அந்த 20 பைசா பழக்கம், அப்புறம் அந்த அந்த பழைய காலகட்டங்கள்ல எப்படி இருந்தது ஊரு, அது எல்லாமே நல்லா காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது பீரியட் ஃபிலிம் தான் 80ஸ்ல வந்த படம். சைக்கிள் அந்த மாதிரியான சிறு சிறு டிவிஎஸ் 50 அந்த மாதிரி சின்ன சின்ன வாகனங்கள்லாம் புழங்கிட்டு இருந்த அமைதியான காலகட்டத்த கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியதுக்கு நம்ம நாஸ்டால்ஜியான படத்த கொடுத்ததுக்கே நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இந்த படத்த வந்து டாக்ஸ் ஃப்ரீ குடுத்து, சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்கலாம் கண்டிப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணாங்கன்னா, இன்னும் நல்லா ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். ஏன்னா இந்த படம் குழந்தைகளுக்கான படம். அது இல்லாம பெரியவங்களுக்கும் போர் அடிக்காம மெசேஜ் சொல்லக்கூடிய படம். இது என்ன அளவுல ஒரு சஜஷனா வைக்கிறேன். அது அரசு கையிலயும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் முன்னெடுக்கிறதுல இருக்கு. ஸோ இன்னளவுல சமீபத்தில நெறைய படங்கள் வந்து இந்த டாக்ஸ் ஃப்ரீ படங்கள்லாம் வரல. முன்னாடிலாம் கர்ணன், வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த மாரி படங்கள்லாம் வந்து தேசப்பற்றி பற்று படத்த அந்த ஊட்டுற படங்கள் எல்லாமே டாக்ஸ் ஃப்ரீ குடுப்பாங்க. ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து மொத்தம் வந்து ஒரு நாள் கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வருவாங்க டீச்சர்ஸோட கண்காணிப்புல. அது வந்து மாரல் சயின்ஸ் மாரி இருக்கும். அந்த மாரி இந்த படமும் ஃபீல் குட்டான படம். நல்ல ஒரு மாரல் ஸ்டோரீஸ்லாம் இருக்கு படத்துல. இந்த மாதிரியான படம் வந்து ரொம்ப டாக்குமெண்ட்ரியாவும் போகாது. நல்லா ஸ்பீடாவே போகும். விறுவிறுப்பாவும் குழந்தைங்க ரசிக்கக்கூடிய காட்சிகள், அவங்களோட பேச்சு, அந்த நடவடிக்கைகள் இந்த எல்லாமே 80ஸ் குழந்தைங்கலாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கு. நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். இப்போ உள்ள குழந்தைங்களுக்குலாம் அந்த ஒரு காலகட்டங்கள்லாம் தெரியாது. ஒரு 50 காசு ரூ. 1 சேர்த்து வச்சு சைக்கிள் எடுக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். அது இல்லாம தியேட்டருக்கு போய் முறுக்கு வாங்கி சாப்பிட்றதுலாம் எவ்வளோ பெரிய ஒரு சாதனை மாதிரி. படத்துக்கு போயிட்டு வந்து பெருமையா எல்லார்கிட்டயும் கதை சொல்ற காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு 80கள்ல. அத வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. இயக்குனருக்கு பாராட்டுகள். படத்துல எல்லாருமே முக்கியமான கேஸ்ட் எல்லாமே சிறப்பா இருக்கு. அதான் படத்த பில்லர் மாரி தாங்கி பிடிக்குது. குறிப்பா சொல்லணும்னா குணச்சித்திர நடிகர் காளி வெங்கட். அவர் குணச்சித்திர வேடமா காளி வெங்கட் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிறப்பான படங்கள்லாம் அ பண்ணிட்டு வராரு. ஒரு இப்போ சமீபத்தில கூட வசந்த பாலன் அவர்கள் படத்தில கூட ஒரு நல்ல ஒரு தங்கப்புள்ளன்னு ஒரு கேரக்டர் வந்து சிறப்பாவே பண்ணியிருப்பாரு. அப்படியாப்பட்ட காளி வெங்கட் தான் இந்த படத்தில வந்து முக்கியமான கிட்டத்தட்ட பில்லர் மாரி படத்துக்கு. அவர் குணச்சித்திர நடிப்பு கதையின் நாயகனா வராரு. நல்ல ஒரு நெசவு தொழிலாளியா வராரு. பையனுக்கு அந்த கேட்ட சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை. தான் தான் சைக்கிள் ஓட்ட முடியல. பையனால சைக்கிள் ஓட்டட்டும்னு சொல்லி, கடைசியில ஒரு வழியா வாங்கி கொடுக்குறது. பையனால மனசு திருந்துதுன்னு சொல்லி, அது இல்லாம அந்த அந்த கோயில்ல நடிக்கிற சீன் எல்லாமே மிக இல்லாத சிறப்பான நடிப்பு வழங்கியிருக்க பாராட்டுகள். குறிப்பா இயக்குனருக்கு சொல்ல வேண்டியது, படத்துல எந்த காட்சியும் மிக இல்லாம இயல்பான வாழ்க்கைய கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கு. இது வந்து நடக்கிற கதைய அப்படியே நேரடியா எடுத்த மாரி எந்த விதமான கட்ஸ் இல்லாம எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வாழ்க்கைய பதிவு பண்ண இயக்குனருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இதுல ஒண்ணும் ஹைப் இல்ல. நீங்க படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அது இல்லாம படத்துல வந்து முக்கியமான கேரக்டர்ல அந்த அந்த குரங்கு படல் சைக்கிள் ஓட்டுற பையனா வர மாஸ்டர் சந்தோஷ் அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. மாரியப்பன் கேரக்டர்ல சந்தோஷ் முருகன் அவர் பேரு. நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் படத்துல காமெடிக்கு வந்து குடிகாரர் கேரக்டர்ல ஜென்சன் திவாகர் அவர் பல படங்கள்ல கவனம் ஈர்த்தவர். இந்த படத்துல அவர் தான் படத்துல காமெடி நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் சைக்கிள் தொலைஞ்சு போனோனே பண்ற லூட்டிலாம் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் மிலிட்டரி கேரக்டர்ல வந்து நக்கல் டேஸ்ல வர அந்த பிரசன்னா பாலச்சந்தர் தான் ஒரு மிலிட்டரி கேரக்டர்ல வராரு. அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு கேரக்டர நல்லா ஒரு மிடுக்கா பண்ணியிருக்காரு. சைக்கிள் கடைக்காரர் வரும். அதான் அந்த பிரசன்னா பாலச்சந்தர் தான் மிலிட்டரி கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாம டீச்சரா வர செல்லா, அப்புறம் காளி வெங்கட் மனைவியா வருவாங்க. அப்படின்னு படத்துல ஒரு சின்ன சின்ன கேரக்டர்லாம் கவனம் ஈர்க்கிறாங்க. காளி வெங்கட் பொண்ணு, அவங்க ஹஸ்பண்ட் நக்கல் சீஸ்ல வர்றது தான் வரும். அவரும் கவனம் ஈர்க்கிறாரு. இப்படின்னு எல்லா கேஸ்ட்டும் எல்லாமே இப்போ நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்போ முடியுதுன்னே தெரியாத அளவுக்கு விறுவிறுப்பா போகுது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் தடம் மாரி இந்த சைக்கிள் வாடகை கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு போய் கொஞ்சம் இதாயிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாம காளி வெங்கட் வந்து அ கதையில வந்து அவரோட கதைய வந்து இந்த தோல்பாவை கூத்துன்னு சொல்லி அதில சொல்லியிருப்பாங்க. அவர் ஏன் சைக்கிள் ஓட்டாம இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ற கதை அது விறுவிறுப்பா இருந்தது. நல்ல ஒரு காட்சி அமைப்பு. லொகேஷன்ஸும் அருமையா இருந்தது. அது இல்லாம அந்த ரசிகர் மன்ற போர்டுகள், அப்புறம் 20 பைசா, 10 பைசா புழக்கம், அப்புறம் சைக்கிள் அந்த வந்து அ பழைய காலத்து சைக்கிள் அந்த அந்த இதெல்லாம் வச்சு டிசைன்லாம் பண்ணது எல்லாமே கேமரால கவனம் எடுக்குறாரு. கேமராமேன், கலை இயக்குனருக்கும் பாராட்டுகள். இதெல்லாம் கண்மொழி கொண்டு வந்ததுக்கு. அப்புறம் ஜிப்ரன் இசையில வந்து கொண்டாட்டம், விட்ட லீவு அந்த பாட்டு நல்லாவே இருக்கு. பிஜிஎம்மும் நல்லா இருக்கு. படம் ஆஹா ஓஹோ மைனஸ் இல்லைனா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அத கவனிச்சிருக்கலாம். பட்ஜெட் இன்னும் அதிகப்படுத்திருக்கலாம். அது இல்லாம செகண்ட் ஹாஃப் திரைக்கதைய வந்து வேற மாரி கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சைக்கிள் வாடகை கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு போறத வேற மாரி கொண்டு போயிருந்தா இன்னும் சிறப்பாவே இருக்கும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் குழந்தைங்களோட கண்டிப்பா போய் பார்க்கலாம். 2 மணி நேரம் தான் இருக்கும். குயிக் வாட்சா இருக்கும். பெரியவங்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு மெசேஜஸ்லாம் நல்லா இருக்கு. டாக்குமெண்ட்ரி இல்லாம. என்ன அளவு இந்த படம் மஸ்ட் வாட்ச். ஏற்கனவே சொன்ன மாரி இதுக்கு வரி விலை கொடுத்துட்டு குழந்தைங்கள கண்டிப்பா பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான, தரமான படத்த குடுத்த கமலக்கண்ணன் அவர்களுக்கு பாராட்டுகள். இந்த வருஷம் கண்டிப்பா தேசிய விருதுக்கு தகுதியான படம். கண்டிப்பா ஏதாவது ஒரு விருது இந்த படத்துக்கு நிச்சயம் கிடைக்கும். நடிப்புக்கு இல்லன்னா டைரக்ஷனுக்கு எதையாவது கண்டிப்பா எழுதி வச்சுங்க. அப்படியேப்பட்ட சிறந்த படம். இப்ப தியேட்டர்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிடில வரும்போது கண்டிப்பா கொண்டாட படம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்த படம் தான் இது. ஸோ படத்த தியேட்டர்ல பார்த்துட்டு உங்க கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க.
வேறு ஒரு தெரிய அவசரம் உங்களிடம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.